ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி தேங்காய் ரொட்டி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் தேங்காய் இருந்தால் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெறும் 3 பொருள் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் பசங்க கேக்கெல்லாம் கேட்டாங்கன்னா இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். அதுபோல் எந்த வகையான பச்சரிசியும் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். அரிசியை ஒரு 2-3 நேரம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் இது போல் வடித்து கழுவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணி அரிசி நமக்கு நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அந்த ப்ரௌன் கலர் பாட்டை எடுத்தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அது போல் நல்லா பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு நல்லா இது போல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் தான் தேங்காய் வந்து அரைப்பட்டு வரணும். இப்போ இது இருக்கட்டும். நான் இங்கே அரிசி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணி அரிசியெல்லாம் நல்லா உதிரியாக வந்துட்டு. இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக அரைக்கக்கூடாது, ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் இருக்கணும். கொஞ்சம் நமக்கு வந்து கையை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பரப்பரன்னு கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கும். இந்த பதத்துக்கு தான் நம்ம அரிசி வந்து அரைச்சி எடுக்கணும். அடுத்ததாக நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து பொடிச்சு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கொஞ்சம் குட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும். வெல்லம்லாம் இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு பேனில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. நம்ம இதில் ஏற்கனவே தேங்காய் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் தேங்காய் துருவலாக கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒருக்கா நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே அரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சியில், அந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நமக்கு நல்லா கொதித்து வரணும். அது வரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது போல் நல்லா கொதித்து வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அரிசி, அதை இதில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தொடர்ந்து கலந்து எடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் தொடர்ந்து கலந்து எடுக்கணும். இது நமக்கு கொஞ்சம் கெட்டியாகி வரணும். அது வரையும் நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். இது போல் நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐக்கார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. இது போல் வந்ததும் இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நெய்யை நல்லா கலந்து எடுத்ததும் நமக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இது போல் திக்காகி வரும். இது மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு ரெடியாகி வந்தாலே போதும். நல்லா திக்காகி அந்த பேனில் ஒட்டாமல் வரும். இதுதான் நமக்கு சரியான பதம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக முழுவதுமாக நெய்யில் கூட செய்யலாம். நான் இங்கே கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பேனை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுற்றி அந்த எண்ணெய் படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு நல்லா நமக்கு வந்து நெய் எண்ணெய்லாம் நல்லா சூடாகி வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கலவை, அதை இதில் முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஈவனாக சமன்படுத்தி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அந்த பேனோட சைஸுக்கு தக்கன நமக்கு வந்து டைம் வந்து வித்தியாசமாகும். நமக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஓரங்கள்லாம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறி வரும். இது போல் ரெடியாகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். உடனே நம்ம திருப்பி போட்டோன்னா இது வந்து உடஞ்சிரும். அதனால தான் நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இதை திருப்பி போடணும். இப்போ நான் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஓரங்களை நல்லா ஒருக்கா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நான் இங்கே தோசை தவாவில் தான் திருப்பி போட போகிறேன். இந்த தோசை தவாவை அதுக்கு மேலே இது போல் வச்சு கமத்திட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நான் இங்கே திருப்பி போட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா பார்த்தாலே தெரியும் கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ இதில் சேர்த்துக்கோங்க. இது முழுவதுமாகவே சிம்மில் வச்சே தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அசைச்சி விட்டு எல்லா பக்கத்துலேயும் தீப்படுற மாதிரி வேக வச்சு எடுக்கணும். நான் இங்கே இப்போ வச்சு ஒரு 10 நிமிஷத்துட்டு ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லாவே வெந்து வந்துட்டு செக் பண்ணனா ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறி வரணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். நான் இங்கே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய், வெல்லம், பச்சரிசி இந்த 3 பொருளும் தான் நமக்கு மெயினாக இதுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பசங்க கேக்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. தேங்காயோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது கூடவே நம்ம வந்து கடலை பருப்பு கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வெள்ளை தண்ணியோடு சேர்த்தோம்லாம் அந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுவுமே சுவை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.